அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூலி திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள். ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி கூலி திரைப்படம் உலகம் எங்கும் வெளியானது. இந்த படமானது ஏ சான்றிதழுடன், அதாவது 18 வயதுக்கு குறைவானவர்கள் பார்க்கக்கூடாது என்ற ஏ சான்றிதழுடன் வெளியானது. இந்த நிலையில் இந்த படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் கூலி படத்தை விட கேஜிஎஃப், பீச் உள்ளிட்ட படங்களில் அதிக அளவிலான வன்முறை காட்சிகள் இருந்ததாகவும், ஆனால் அந்த படங்களுக்கு எல்லாம் யுஏ சான்றிதழ் வழங்கிய நிலையில் கூலி படத்திற்கு மட்டும் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும், எனவே படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரை இந்த படத்திற்கு முதலில் ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் அதனை ஒப்புக்கொண்டுதான் படத்தை வெளியிட்டதாகவும், ஆனால் தற்பொழுது அவர்களது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாகவும் மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி. தமிழ்செல்வி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் மனுவில் எந்தவித முகாந்திரமும் இல்லை என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மதி, இப்ப படம் வெளியாகி 10 நாட்களுக்கு மேலாகியும் எதனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது? அது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா?